வைரமுத்து சார் சொன்ன மாதிரி எவ்வளோதான் மியூசிக் பண்ணாலும் அடுத்த படம் பண்ணும்போது ஒரு தடுமாற்றல் வருது. பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குது நீங்கள் பண்ணுறது இல்லை. நமக்கு எப்போ அந்த தாட் வருதோ ஒரு கம்ப்ளசன்சி, அப்போ தான் டேஞ்சர்னு அர்த்தம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம முதல்ல ஆரம்பிச்சு இப்போ இந்த உற்சாகத்தோடு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி மணி சாரோட அமேசிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. 23 வருஷம் கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஹோல் டீம், வைரமுத்து சார், சிங்கர்ஸ், உங்களுக்கு கூட அன்பு இல்லாமல் ஒன்று இருக்காது. எல்லாம் கூட 24வது படம் ஓ காதல் கண்மணி. 24 படம் தானா என்று தயாரிப்பு எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது குறைவுதான். தர எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது அதிகம்தான். 24 படங்களிலும் 24 அனுபவங்களை திரை ரசிகர்களுக்கு மணிரத்னம் தந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவரது ஒவ்வொரு படத்தையும், சில படங்களை 3 முறை, சில படங்களை 2 முறை, சில படங்களை 1 முறை பார்த்திருக்கிறேன். அத்தனை படங்களிலும் அவர் தன்னை மீண்டும் நகலெடுக்காமல் புத்தம் புதிய வெளிகளில் பயணப்படுகிறார் என்று தோன்றுகிறது. அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு ட்ரீம் டீம் ஆஃப் such legendary filmmakers, ரஹ்மான் சார், வைரமுத்து சார், பிசி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா the who's who of Indian cinema is here. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, ஒரு ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அது என்னமோ ஐஐடி ஐஐஎம்ல என்னமோ அட்மிஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படி தான். எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி போன மாதிரி நிறைய படிக்க முடிஞ்சது. இட்ஸ் பின் ஐ திங்க் an extremely memorable, very emotional experience எனக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மணி சார் தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ என் ஃபேஸ் தான் அங்கே இருக்குது, எனக்கு என்னமோ டைஜஸ்ட் பண்ண முடியல. நான் உங்களெல்லாம் மாதிரி என்னமோ ஒரு ஷோ ஃப்ரண்ட் ரோவில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, எல்லாரும் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கீங்க. இந்த ட்ரெய்லர்ஸ், பாடல்கள் எல்லாமே பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு மெசேஜஸ் எல்லாம் என்ன அனுப்புனாலும் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்காங்க, நிறைய லவ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் நன்றி. 17th படம் பாருங்கள். இட்ஸ் ஆல்சோ என்னுடைய சிஸ்டரோட பர்த்டே அந்த 17th. ஸோ அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் தவிர என் ஃப்ரெண்ட் has acted in our film, Buddy Prabhu has acted in our film. Come, Buddy. Come here. I want to thank all of them. எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, just call them to do. அவங்கள வந்து காலையில் நைட்டு தூங்க விடாமல் வேலை செய்ய வச்சது பொறுத்துன்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். And I'd like to call my great friend PC Sriram on stage. அது ஒரு 55 minutes ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஷார்ட் வைக்கும்போது இவ்வளோ பிக்கப் பண்ண இங்கே நிறைய டெக்னீஷியன்ஸ், அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆர்ட் டைரக்டர் சர்மிஸ்டர் ராயின்னு பாம்பேயில் இருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ஏகா, இது மாதிரி ஒரு ஹோல் டீம் ஹேஸ் ஹெல்ப் மீ ட்ரெமெண்டஸ்லி. அதை தாண்டி நம்ம ப்ரொடக்ஷன் டீம், சோஷியல் மீடியா டீம். ஸோ இட்ஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேடையில் அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ. 3 நாளுக்குள்ள எழுதுறேன். வைரமுத்து சார் வந்து கிளியரா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு. நான் முன்னாடி சொல்லாம போயிட்டேன் அவர்கிட்ட.
போட்டிருக்கலாம் சார். இது ஒரு படத்தை பாருங்க. ஓகே, உங்க கருத்து சரியா தப்பாங்க. இப்ப இது வந்து ஒரு சோஷியல் ஒப்பீனியன் ஆன் ரைட் அண்ட் ராங் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2.5 hour படம் எடுக்க மாட்டோம். அது வந்து நீங்க அனுபவிச்சு நீங்க பார்த்து இந்த கேரக்டர் இது பண்ணது சரியா, இந்த இப்படி நீங்க சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறது தான் படம். ஸோ அது நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்ல வேண்டிய பதில். பொதுவாக வந்து உங்களை சுலபமாக அணுக முடியல. நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது ரொம்ப என்ன, பத்திரிகையாளரை சந்திப்பதில்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களில் நீங்கள் பார்த்து பேசினா தான் உங்களை பேச முடியுதே தவிர, அதர்வைஸ் வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா, இல்லை ஒரு பேசணும்னா, இல்லை ஒரு கருத்து பற்றி கேட்கணும்னா அது முடியவே முடியலை. ஏன் நீங்கள் எனக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, எனக்கே இன்டர்வியூ கிடைக்கல, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க வந்து பேனாவையும் பேடியும் விட்டுட்டு வாங்க, எப்போ வேணா காஃபியோட சந்திப்போம். இல்லை இல்லை, உங்கள் வேலை படம் எடுப்பது அதுக்குரிய ஒரு விளம்பரத்தையோ ஒரு இது சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது எங்கள் கடமை. அதுக்காக பேனாவை விட்டுட்டு எப்படி வர முடியும்? பேனாவோட வர முடியும். அதான் ஃப்ரெண்ட்லியாக சந்திக்க முடியும் ஈஸியாக. பட் நீங்கள் வந்து இதோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சும்மா ரிஃப்ளெக்டிங் ஆன் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் நாட் த பாயிண்ட் இல்லைங்களா? ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதை பற்றி பேச முடியும். ஏதாவது நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பற்றி சர்ச்சை இருந்ததுன்னா அதை பற்றி பேச முடியும். ஒரு படம்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேற்றுக்கு என்ன பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்ல முடியுமா? அதை பற்றி இல்லை, சர்ச்சைக்குரிய இடங்கள் சர்ச்சைக்கு நிறைய இருக்கு இந்தியாவில். அது கரெக்ட். அதுக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், வந்து நான் ஒப்பீனியன் சொல்லணுங்கிறது இல்லைங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ் role is not to give an opinion on everything that is happening on the world. நீங்க ஒரு பொதுவுடைமைவாதி, நீங்க இந்த மாதிரி பதில் சொல்லலாம். இல்ல அப்படி இல்லைங்க, இருக்கு. எனக்கான தனி இது இருக்கு, ஒப்பீனியன் இருக்கு இல்லைங்களா? அது எந்த பிளாட்ஃபார்ம்ல வருமோ அப்படி சொல்ல. என்னோட பிளாட்ஃபார்ம் இது, என்னோட ஒப்பீனியன் இதுல வரும். நீங்க பிசி நிச்சயம் நடக்கும். நடிகை அவதாரம் எடுத்திருக்கிற மேடம் லீலா சாம்சனுக்கு ஒரு கேள்வி. கலாஷேத்ரா தலைவராக இருந்து அதிலிருந்து விடுபட்ட சோதனையை இந்த நடிகையா இருக்கிறது நிறைவேற்றியிருக்கா இல்லையா? சோதனையா? இல்லையே. Many things in life you do for a while with your full heart and your passion and your love. I wanted to do for my alma mater. I wanted to give back. அது நான் பூர்த்தியாக நான் அது பண்ணிட்டு விட்டுருக்கேன். சந்தோஷமா வெளியில் வந்துட்டேன். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஃபங்க்ஷனோ எதுவுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் பிசி சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வி ஃபீல் வெரி ஹானர்ட் ஆஸ் அ ஸ்டுடியோ கிரீன் ஃபேமிலி. இது தந்த மணி சாருக்கு ப்ளஸ் இதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண மாலாமணியன் மேடமுக்கும் ப்ளஸ் மகேந்திரன் அண்ட் ராஜா இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.